இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய அன்பும் இரக்கமும் தயவும் அவருடைய உருக்கமான இரக்கங்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வயதும் அது வால வயது போல் ஆகிறது என்பதை நாம உணர ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்துல இருக்கிற எந்த பலவீனங்களா இருந்தாலும் சரி, எந்த சோர்வுகளா இருந்தாலும் சரி, அது எல்லாம் நீங்கி போகும். அது உங்க எலும்புகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய நரம்பு மண்டலங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, உங்க ரத்தத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளாய், ஹார்மோன்ஸ்ல ஏற்பட்ட பிரச்சனைகளாய், எதுவா இருந்தாலும் ஒண்ணு நீங்க அறியணும். அவருடைய ரத்தம் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய வயதும் அது வால வயது போல் மாறுகிறது. இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது இங்கே நடக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். நம்ம சரீரத்துல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம். நம்ம ஆத்துமாவுல அவரை ஏற்றுக்கொள்றோம். ஆனா சரீரத்திலயும் பல மாற்றங்களை தேவன் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் வரைக்கும் அந்த ரட்சிப்பு நம்மில் செயல்படுகிறதை நாம் உணர வேண்டும். அப்பதான் அந்த தேவரகமான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான். அவங்கள எதுவும் அடைச்சு வைக்க முடியல, எதுவும் கட்டி வைக்க முடியல. எந்த பலவீனங்களோ, போராட்டங்களோ அவங்கள கட்டி வைக்க முடியவில்லை. ஏன்னா, எப்பவுமே கிறிஸ்து அவர்களுக்கு பெற்று தந்த வெற்றியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறத அவங்க லிட்ரலா உணர்ந்து வாழ்ந்தார்கள். இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரும் கூட அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் என்கிற நிஜத்துல நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ, நாம் ஜீவனில் வாழுகிறோம் என்பது அர்த்தம். ஜீவன்ல வாழ்றோம்னா, மரணம் என்பது எந்த பகுதிகளிலும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாது. அதற்கு ஆளுகை முடிந்து விட்டது. மரணத்தின் ஆளுகை நம்மேல் இருந்த அந்த மரணத்தின் ஆளுகை முடிந்து விட்டது. ஜீவனில் நாம் ஆளுகை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் இந்த காலை வேளையில நம்ம நேற்று தியானித்த அந்த பகுதி தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனங்கள் வரைக்கும் முதல்ல நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். எபேசியர் 1:17 முதல் 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு ஜெபம் இந்த ஜெபம். நம்ம நேற்று அந்த 17வது வசனத்தை நம்ம தியானிச்சோம். அதை திருப்பி நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டு நம்ம அந்த 18வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது என்னவா இருக்கிறதுனா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின மகிமையின் பிதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் மகிமையின் பிதா. அந்த பிதாவாகிய அந்த ஊற்றிலிருந்து நம்ம பருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவர் நமக்குள்ள ஞானத்தையும்
தெளிவையும், அந்த தெளிவு அப்படின்னா வெளிப்பாடு என்கிறத நம்ம பார்த்தோம். ரெவலேஷன் நாலேஜ், தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிற அந்த வெளிப்பாட்டின் அறிவு, அந்த ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அருளுகிற ஆவியானவரை நமக்குள்ளே தூண்டிவிட்டு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய திட்டத்தை நமக்குள்ள அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த வெளிப்பாட்டின் அறிவு மூலம் நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம்? நமக்குள்ள என்ன நடந்திருக்குது? நம்ம இன்றைக்கு யாரா இருக்கிறோம்? நம்ம இந்த உலகத்திற்கு வந்து நம்ம எதை செய்யும்படியாய் தேவன் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பி இருக்கிறார்? இதையெல்லாம் இந்த திரித்துவ தேவனுடைய திட்டத்தை நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அடுத்ததா நம்ம பார்த்தோம், அவர் நித்திய பிதா. அவர் எங்கேயோ தூரத்துல இருக்கிற தேவன் அல்ல, உறவின் முறையில நமக்கு அப்பாவா இருக்கிறார். அவர லிட்ரலா நம்ம எந்த அளவுக்கு அப்பாவா அவர ஃபீல் பண்றோம். உலகத்துல இருக்கிற பிசிக்கலா இருக்கிற தகப்பன நம்ம தகப்பனா பார்க்கிறோம். அதனால தகப்பன்னு உணர்றோம். ஆனா, இந்த தகப்பனை நாம் தகப்பனாக உணர்கிறோமாம். நம் பரலோக பிதாவை நாம் தகப்பனாக பார்க்கிறோமா? அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார். எட்டர்னல் ஃபாதரா அவர் இருக்கிறார். பிலிப்பு கிட்ட சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு இயேசு சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவிலே நாம் பார்ப்பது பிதாவினுடைய அதே அன்பையும் மகிமையையும் நாம் பார்க்கிறோம். தமது சாயலாய், தமது ரூபத்தின்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலாய், தேவனுடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவின் முகத்துல இருக்கக்கூடிய அதே தெய்வீகமான அந்த காரியங்களை நமக்குள்ளே நாம் காணும்படிக்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை பிரகாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அதே காட்லினஸ், அதே ஃபுல்னஸ், இதெல்லாம் நமக்குள்ளேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத அறியும்படிக்கு அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தருகிறார். இதுக்கு முன்னாடி இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நியாய பிரமாணத்துக்குள்ள, சடங்குகளுக்குள்ள, சம்பிரதாயங்களுக்குள்ள, ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு ஒரு திரையை போல இருந்தது. தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தினது. எப்போ கிறிஸ்துவுக்கு நேராய் நம்ம திரும்பினோமோ அப்பவே அந்த வெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. இல்ல, நான் செய்த செயல் அல்ல, என் தேவன் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அவர் செய்து முடிச்சிருக்கிறாருன்னா அந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்றால், ஒரு முதல் ஆதாமின் மூலம் முழு மனுக்குலமும் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள வந்தது உண்மை என்றால், பாவிகள் ஆக்கப்பட்டது உண்மை என்றால், இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நான் வந்திருப்பது நிஜம் என்றால், நான் இப்ப எங்க வந்திருக்கிறேன்? ஜீவனுக்குள் வந்திருக்கிறேன். நான் ஆளுகைக்குள் வந்திருக்கிறேன். இப்போ பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்னை மேற்கொள்ள முடியாது. இப்போ நான் செய்த செயல்கள் அல்ல, அவர் செய்து முடித்த செயலின் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பதினால் நான் பெற்றுக்கொண்ட பாக்கியம். நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம உபவாசம் பண்றோம், நம்ம அதை செய்றோம், இதை செய்றோம், அதனால இதை பெற்றுக்கொள்ளல. ஒருவன் பாவம் செய்தான் முழு மனுக்குலமும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஒருவர் உடைய கீழ்ப்படிதலினாலே இப்பொழுது நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது நாம் செய்த செயல் அல்ல. ரோமர் 5 நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமா அந்த காரியங்கள் விளங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஏதோ தூரமா ஜன்னல் வழியா பார்க்கிற அந்நியர்களாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்ம பிரதிபலிக்கிற உண்மையான அடையாளமாய் நாம் இருக்கிறோம். நம்ம சொந்த முயற்சியில நம்ம அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி செஞ்சு ஊழியம் செஞ்சு இந்த ஊழியம் அந்த ஊழியம் எதுக்காக ஊழியம் செய்யறோங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்மில் பலர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஊழியத்தை செய்யறோமா, இல்ல நான் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல
ஊழியம் செய்யறோமா, இல்ல நம்முடைய பிளாக் ஹோல்ஸ், நம்முடைய இருதயத்துல ஏற்பட்டு இருக்கிற ஆழமான காயங்களை மறைப்பதற்காக நம்ம ஊழியம் செய்யறோமா? எதையாவது செஞ்சு அவரை பிரியப்படுத்தணும், அது இல்ல. அது மங்கி போகிற ஒரு மகிமை. நாம் தான் அவருடைய மகிமையா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய உண்மையை நம்ம எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் உண்மையாய் தேவனுடைய அன்புல நிறைஞ்சு நம்ம ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்போம். நம்ம இன்னைக்கு எந்த எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க், முகமூடிகள் எதுவும் இல்லாதபடி தேவனுடைய பிரகாசத்தை உலகத்துக்கு அப்படியே பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாய் நாம் இருக்கிறோம். நமக்குள்ள கோபம் வராது, எரிச்சல் இருக்காது, கசப்பு இருக்காது, வைராகியம் இது எதுவும் நமக்குள்ள இல்லாதபடி அப்படியே கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். இங்க தேவனுடைய மிகப்பெரிய டிவைன் மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, நம்மை அவர் வெறும் மனிதனாக பார்க்க நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. நம்மை சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்து கழுவி நம்மை புதுப்பித்து நம்மை உயர்த்தி நம்மை அந்த தெய்வீக தன்மையில், அந்த டிவைன் நேச்சர்ல நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்பதே திருத்துவ தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. இதுதான் நம்ம பார்த்தோம். நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். நான் எப்படி அறியப்பட்டிருக்கிறனோ, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரால் நான் எப்படி அறியப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை எப்படி பார்க்கிறாரு, நான் அறியப்பட்டிருக்கிறபடியே இனி நான் என்னை அறிந்து கொள்ளுவேன். நம்மளை உருவாக்கும் முன்னமே நம்மை குறித்து தேவன் எந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்களை வைத்திருந்தாரோ அதைத்தான் நாமும் என்ன ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமா ஒரு நாள்ல இந்த அறிவு கிடைக்காது. நம்ம ஆவியானவருக்குள்ள நம்ம வாழும் பொழுது, ஆவியில நம்ம வாழும் பொழுது, ஆவியில நடக்கும் பொழுது இது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா மாற ஆரம்பிக்கும். நம்ம இந்த பழைய மனுஷன், பழைய இந்த முகமூடிகள், இது எல்லாம் இந்த முதல் ஆதாமின் மூலம் நம்ம போட்டுக்கொண்ட சாயல். இதை எல்லாவற்றையும் களைந்து விட்டு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அந்த தெய்வீக தன்மையில நம்ம பங்கெடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்போ இந்த 18வது வசனத்துக்குரிய காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். இப்போ நம்முடைய உள்ளான கண்கள், அகத்தின் கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் இது இது என்ன அப்படின்னா நம்முடைய ஆழமான சிந்தனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த உள்ள இருக்கிற மனக்கண்கள் என்பது நம்முடைய ஆழமான சிந்தனைகள். இந்த சிந்தனைகள் தெய்வீக ஒளியினால் அது நிரப்பப்படுமாம். டிவைன் லைட்னால இந்த மனக்கண்கள் எப்போ பிரகாசம் அடைகிறதோ அப்பதான் ஒண்ணு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த உலகத்தை படைத்தவர் என்னை எவ்வளவு மேன்மையாக பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிய ஆரம்பிப்போம். நமக்குள்ள உள்ள இருக்கிற ஆழமான அந்த மனக்கண்கள், நம்முடைய ஆழமான சிந்தனைகள், இது அவருடைய டிவைன் லைட்னால நிரப்பப்பட அவர் எவ்வளவு மேன்மையாய் நம்மை பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாய் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். இந்த ஞானம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் அது முடிவே இல்லாதபடி அது விரிவடைஞ்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் விரிவடையும். இது ஒரே நாள்லாம் ஃபுல்னஸ் நம்ம ரீச் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து அறிகிற அறிவுல நம்ம வளர வளர இந்த வெளிச்சம் நமக்குள்ள எல்லா பகுதிகளிலும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்ம தேவனுடைய ட்ரீமா இருக்கிறோமா, அவருடைய மகிழ்ச்சியின் கிளைமேக்ஸை நம்ம தான். தேவனுக்கு மகிழ்ச்சியே நம்ம தான். அந்த அளவுக்கு நம்மை நாம் புரிய ஆரம்பிப்போம். தேவன் நம்மை எப்படி அறிந்திருக்கிறாரோ அதே அளவுல நாம் நம்மை உணர ஆரம்பிப்போம். அப்போ
இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனக்கண்கள் அப்படிங்கிறதுக்கு டயனோயா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அது என்னன்னா, நம்முடைய மனதின் ஆழமான பகுதி, நம்முடைய கற்பனை திறன், இமேஜினேஷன், நம்முடைய உள் மன சிந்தனைகள், ஆழ் மனதின் சிந்தனைகள். இப்போ இதை எல்லாவற்றையும் பிரகாசிக்க பண்ணுகிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த ஒளி தொடர்ந்து நமக்குள்ள என்ன செய்யணும்? பிரகாசித்துக் கொண்டே இருப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியுடனே கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரா? பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆனா இப்ப ஆவியிலிருந்து வர்ற சத்தத்தை கேக்குறோமா? இல்ல எக்ஸ்டர்னலா நம்ம இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மனிதர்களுடைய சத்தம், இல்ல டாக்டர்ஸினுடைய சத்தம், இல்ல ரிப்போர்ட்டுடைய சத்தம், எது நம்ம இருதயத்தில் சத்தமாய் வெளிப்படுகிறது? அவரை போல அவருடைய சத்தம், ஆவியானவருடைய சத்தம். அவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அங்க இருந்து நம்முடைய ஆவியில அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த அறிவிலிருந்து செயல்படுகிறோமா? இல்ல உலகம் கொடுக்கிற அறிவிலிருந்து நாம் வாழ்கிறோமா? நம்ம சாதாரண மனுஷனா நம்மை பார்க்காதபடிக்கு தேவன் நம்மை பார்க்கிற விதமாக நாம் நம்மை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த அறிதல் அப்படிங்கிறது ஒரு முறை படிச்சு நம்ம தெரிந்து கொள்வது அல்ல. இது முடிவே இல்லாத ஒரு பயணம். ஒரு தொடர்ச்சியா நம்ம இதுல டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஆவியானவருடைய சத்தத்தை மாத்திரமே நான் செவி கொடுப்பேன். அவர் சொல்றாரு, என்னுடைய அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இதுதான் நிஜம் என்பதை ஆவியானவர் நமக்குள்ள வெளிப்படுத்துவார். ஆனா இதையும் மீறி இந்த உலக சத்தம் நமக்கு பல காரியங்களை சொல்லி கொடுக்கும். எதை ரியலா பார்க்கிறோங்கிறதுலதான் நம்ம மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சிருக்குதா இல்ல இன்னும் பிரகாசம் அடைய வேண்டிய பகுதிகள் இருக்குதாங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். தேவன் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறார், அவர் நம்ம எப்படி தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிற அறிவு, அந்த அறிவு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல நமக்கு விரிவடைந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி நமக்குள்ளே இருந்து செயல்படுகிற விதம். நம்ம ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா இந்த பூமியில வந்து பிறக்கல, நம்ம தாய் தகப்பனுக்கு பிறக்கல. இது தேவனுடைய மிக நீண்ட கால திட்டமாயிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 43:1. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். வசனம் சொல்லுது, இந்த உலகத்தை படைத்தவர் நம்ம எப்படி அழைக்கிறாரா? பேர் சொல்லி அழைக்கிறார். நம்மை மீட்டெடுத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து உன்னை சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு அவர் உரிமை பாராட்டுறாரு. இன்னைக்கு நம்முடைய அடையாளம் அவராக இருக்கிறது. நம்ம அவருடைய அடையாளத்தை நாம் சுமக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நாம் தேவனுடையவர்களாய் இருக்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். நம்ம பிள்ளைகள் என்பதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வளர ஆரம்பிப்போம். இப்ப கூட நமக்கு பயம், கவலை, மனுஷருடைய வார்த்தைகள் நம்மளை சோர்வுற பண்ணுது, எல்லாம் இருக்கு. நம்மளை சுத்தி 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 பல காரியங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னா,
இன்னும் ஒண்ண நம்ம விசுவாசிக்க முடியல. நம்ம இந்த உலகத்தை படைத்தவருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, எதையும் செய்யும் வல்லமையுள்ளவருக்கு, நம்முடைய நீதியை வெளிச்சத்தைப் போல, நியாயத்தை பட்டப்பகலைப் போல விளங்க பண்ணுகிற நல்ல தகப்பனுக்கு பிள்ளைகள் என்பதை இன்னமும் நாம் உணரவில்லை. அவருடையவர்களாய், அவருக்குரியவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, நம்மளை எப்படி அவர் கைவிட முடியும்? அவர் நேச்சர் நம்மள கைவிடுகிற நேச்சர் இல்லையே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பவுல் எழுதுறாரே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. என்ன விசுவாசம்! இந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? இது இல்லாததுனாலதான் மனுஷங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்து அவங்க பேசுற வார்த்தைகளையே கவனிச்சு அந்த ரியாக்ஷன்ஸ்க்கே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவர் என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரே. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையின் மேல் பவுலுக்கு விசுவாசம் இருந்தது. இதுதான் தேவரகமான விசுவாசம். அவருக்கு பிள்ளைங்கிறத நம்ம உணர்றோமா? அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார் என்கிறதை நம்ம உணர்கிறோமா? இந்த உணர்வு எல்லாத்தையும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா ஆவியில அவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருக்கிறோமா? இதை எப்போ நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்போ கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாற ஆரம்பிக்கிறோம். ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இங்க வசனம் சொல்லுது, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல வருஷம் அவங்க பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டியது அவசியமாயிருந்தது. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி நம்மை பழுதற்றவர்களாய் அவர் மாற்றின பின்பு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இனி நமக்காக பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற அது சுத்திகரித்திருக்கிறதாம். இன்னைக்கு நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க குற்ற மனசாட்சிய ஃபீல் பண்றீங்க? ஏன்னா அந்த இடத்துல இயேசுவின் இரத்தத்தை குறித்ததான விசுவாசம் நமக்கு இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த காரியம், நீங்க செய்த காரியம், நீங்க செய்த தவறுகள், பாவங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்குதுன்னா, அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறதை இன்னமும் நாம் ஆழமாய் விசுவாசிக்க முடியவில்லை. அவருடைய ரத்தம் ஒன்ஸ் ஃபார் ஆல் என்ன கிளென்ஸ் பண்ணிருச்சு, நான் நீதிமான் அப்படிங்கிறத எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ, நாம் தேவ ரகமானவர்களாய் வாழ ஆரம்பிப்போம். இப்போ தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்முடைய எந்த கடந்த கால காரியத்தை அவர் பார்ப்பதே இல்லை. அதான் புது உடன்படிக்கையே அதுதான். எபிரேயர் 8ல பார்க்கிறோம், உங்க அக்கிரமங்களையும் உங்கள் மீறுதல்களையும் இனி நான் நினைப்பதில்லை. அவர் ஒரு உடன்படிக்கை நம்ம கூட செஞ்சிட்டாரு.
நான் நினைக்கவே மாட்டேன்னு அவர் செஞ்சிட்டாரு. ஆனா இப்பவும் நம்ம நினைக்கிறோம்னா இன்னமும் அவர் செய்து முடித்த செயலின் மேல் நாம் விசுவாசம் வைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் நம்ம மீட்கப்பட்ட மிகப்பெரிய பரிசுத்தத்தை தான் தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மள எப்படி பார்க்கிறார்? அவருடைய சொத்தாக நம்மை பார்க்கிறாராம். நாம் தான் அவருடைய பங்காக இருக்கிறோம். வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 32:9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. We are for the Lord's portion is his people அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர் எந்த அளவுக்கு நம்மை உரிமை பாராட்டுகிறார், அவருக்கு பங்காய் நாம் இருக்கிறோமாம். இப்போ ஒரு ராஜா ஒரு போர்ல ஜெயித்து ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஒரு டிராஃபி, இல்ல ஏதோ ஒரு 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 விளையாட்டு போட்டியில ஜெயித்து ஒரு பெரிய டிராஃபிய எப்படி பெற்ற பிறகு நம்ம கொண்டாடுவோமோ அதே போலதான் தேவன் இப்போ நம்மை சுதந்தரித்ததை, அவர் நம்மை சுதந்தரித்து கொண்டதை நினைத்து அவர் மகிழ்கிறாராம். அவர் நம்மளை சுதந்தரித்திருக்கிறதை எண்ணி, எப்படி ஒரு 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 விளையாட்டுல ஜெயித்தா, இப்போ ஐபிஎல் மேட்சஸ் நடக்கு, நம்ம பிள்ளைங்க எல்லாம் அதை பாக்குறாங்க. அதுல நம்ம சென்னை ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்கிற சந்தோஷம் அது அது சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷம். சமீபத்துல ஐபிஎல் மேட்சுக்கு என்னுடைய மகன் சென்னைக்கு மேட்ச் பாக்குறதுக்கு போயிருக்கிறான். அவன் போயிருக்கிறான்னு என்னுடைய மகா ஃபுல்லா அண்ணன் போயிருக்கிற மேட்ச்ல சென்னை ஜெயிக்கணும்னு இதுக்கு ஒரே ஆர்வம், ஃபுல்லா உட்காந்து அந்த மேட்ச உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா நம்ம நம்ம சென்னை ஜெயிக்கணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும். ஒரு உலக பிரகாரமா இருக்கிற ஒரு ஒரு லாங்குவேஜ், நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான லாங்குவேஜ் தமிழ். இந்த சென்னை அதுல விளையாடுறவங்க எல்லாம் வேற வேற ஸ்டேட்ல இருந்து விளையாடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த சென்னை ஜெயிக்கணுங்கிறதுல அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மளை மீட்டு எடுத்துட்டு நம்மள பிள்ளையா பார்த்த உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என் பிள்ளைய நான் மறுபடியும் பெற்றுக்கொண்டேன். இருளின் அதிகாரத்தில் இருந்த என் பிள்ளைய எனக்குள்ள நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத, ஒரு டிராஃபி கிடைக்கும் போது என்ன ஒரு சந்தோஷமா, அதை விட பல மடங்கு சந்தோஷம் நம் தேவனுக்கு நாம் அவர் அவர் நம்மை சுதந்தரித்து கொண்ட பொழுது அவருக்கு இருந்ததாம். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரு பொக்கிஷத்தை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கா? நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். இயேசு சொல்றாரு, இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, உங்களுக்குள் வந்திருக்கிறதே. இன்னைக்கு அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை, இந்த ராஜ்யத்தையே நமக்குள் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த ராஜ்யம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பெறுகிறதற்கு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நிலத்தை விற்று அந்த நிலத்தை வாங்குகிறானாம்.
இந்த பொக்கிஷத்தை நாம் எங்கு பெற்றிருக்கிறோம்? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷம், இந்த மண்பாண்டத்தில் நம்ம இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிற இந்த கிருபை அது தேவனால் உண்டாயிருக்கிறது. என்னைக்கு லிட்ரலா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்ங்கிறத விசுவாசித்து அறிந்து உணர ஆரம்பிக்கிறோமோ, நாம் சாதாரணமானவர்களாய் இருக்க மாட்டோம். மனிதர்களைப் போல யோசிப்பது நின்றுவிடும். அது ஒரு நாள்ல நடக்காது. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருக்குள்ள நம்ம உள்ள போக 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 அவரை அறிய அறிய நம்ம மனக்கண்கள் பிரகாசமடைய பிரகாசமடைய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார்ங்கிறத லிட்ரலா நம்ம உணர ஆரம்பிப்போம். அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டங்கள்ல இருக்கிற இந்த மேலான பொக்கிஷம் கிறிஸ்து. நம்ம தேவனுடைய மிகப்பெரிய ஒரு சொத்தாய், அவருக்கு பங்காய் நாம் இருக்கிறோம். அவருக்கு சொந்தமாய் இருக்கிறோம். அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். தன்னுடைய பிள்ளையையே அனுப்பி நம்மை மீட்டெடுத்திருக்கிற அவருடைய அன்பை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம மேல அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். இன்னைக்கு நம்ம பிள்ளைய எதுக்காவது பலி கொடுக்கிறதுக்கு நம்ம அனுமதிப்போமா? ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளைய அனுப்பி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்னா அப்போ நம்ம மேல எவ்வளவு அன்பு. இப்போ இந்த பிரகாசமுள்ள கண்கள், இந்த மனக்கண்கள் நமக்கு திறக்கப்படும் பொழுது ஒன்னு ஆழமா நமக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். நம்ம தேவனுடைய படைப்பு மாத்திரம் அல்ல, நாம் தான் அவருடைய சொத்து, அவருடைய செல்வம். அவர் நம்மளை பார்த்து அப்படி ஒரு களி கூறுகிற ஒரு மகிழ்ச்சி நம்மளை பார்க்கும்போது அவருக்குள்ள உண்டாகிறதை நாம் அறிய ஆரம்பிப்போம். அவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் அறிய ஆரம்பிப்போம். அவருடைய முழு மகிமை எல்லாவற்றையும் அவர் நம்மில் தான் அவர் காண்கிறார். நாம் தான் அவருடைய வெற்றியின் சின்னமாயிருக்கிறோம். இந்த பிரகாசமுள்ள இதை அறிந்து கொள்ளும்படிக்குத்தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் எழுதுறாரு. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். அதிலே அதை எபேசியர் 1:20 இருந்து வாசிங்க ஆண்டி. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் உண்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போ இந்த தேவனுடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அந்த மகத்துவத்தினுடைய பிரம்மாண்டம், இதெல்லாம் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டுமா? அதுதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் பெற்றிருப்பதற்கு ஒரு அடையாளம். இந்த வல்லமை எங்கேயோ தூரத்துல எல்லாம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் தேவன் எதை செய்து முடித்தாரோ அதே ஆற்றலை, அதே பவர் இன்னைக்கு நமக்குள்ளேயும் அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனித கற்பனைக்கு எட்ட முடியாத, எது கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது.
இந்த வல்லமை நமக்கு இருக்கிற பலவீனங்களை விட பெருசு. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட இந்த வல்லமை பிரம்மாண்டமான வல்லமை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? மனுஷங்களை போல சிந்திச்சு, மனுஷன் பேசுற காரியம், மனுஷங்க சொல்ற காரியம், இத பிரம்மாண்டமா பார்க்கிறோமா? இன்னைக்கு நமக்குள்ளே செயல்படுகிற இந்த வல்லமையை நாம் பிரம்மாண்டமாய் பார்க்கிறோமா? அப்போ நமக்கு நமக்கு ஏற்படுற கவலை, பயம், இது எல்லாத்தையும் விட அவருடைய வல்லமை நமக்குள்ள பிரம்மாண்டமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க பவுல் இதுல ஒரு வார்த்தைய அதாவது த இன்னர் எனர்ஜி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அது எனர்ஜியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு காலத்துல செய்து முடிக்கப்பட்ட ஒரு செயல். ஆனா அந்த விளைவுகள் நமக்குள்ள தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பிய அதே ஆற்றல், அந்த இன்னர் எனர்ஜி, அந்த மின் ஆற்றல் போன்ற அவருடைய வல்லமை இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு ஃபோர்ஸா அது இயங்கிக் கொண்டே இருக்கிறதாம். இது நம்மள சோர்வடைய விடாம அந்த தேவனுடைய சுபாவத்தோடு வாழ நம்மை தூண்டுகிறது. நமக்கு ஒரு தாட் வரும்போதே உள்ள இருந்து ஆவியானவர் சொல்வார், இது நீ இல்ல. இத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க. எனக்கெல்லாம் ஒரு தாட் வரும்போதே, ஃபிளஷ்லியா ஒரு தாட் வரும்போதே டக்குன்னு ஆவியானவர் உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், இது நீ இல்ல. இத உணர ஆரம்பிப்போம். அப்போ இது கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள அனுதினமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நம்மை என்ன செய்ய விடாதான்? சோர்வடைய விடாது. அவருடைய நேச்சரை போல, அவரை போல நம்மை வாழ தூண்டுகிறதா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ண நம்ப வைக்க, நம்ப முயற்சி செய்கிறது மாத்திரம் அல்ல. நமக்குள்ளே தேவன் செய்து முடித்த அந்த மகா பெரிய வல்லமையின் முடிவை காண்பதே விசுவாசம். விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும்னு போராடி எதையோ ஒண்ண நம்ப வைக்கிறது இல்ல. நமக்குள்ளே அவர் செய்து முடித்த செயலின் முடிவை அடைவதே விசுவாசம். விசுவாசங்கிறது ஒரு முறை நம்புறது மாத்திரம் இல்ல. தேவனுடைய வல்லமை நமக்குள்ள தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது போல, அந்த வல்லமை மேல நம்ம கொண்டிருக்கிற உறுதி, இல்ல எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத உணர்வது, அதுதான் விசுவாசம். நம்ம கஷ்டப்பட்டு எதையாவது நம்ப முயற்சி செய்யணுங்கிறத விட, நமக்குள்ள அவர் வைத்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி, அதை உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான விசுவாசம். நமக்குள்ள அவர் என்ன வச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது. என் சரீரத்துல அந்த வல்லமை செயல்படுகிறது. அன்றியும் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவினுடைய சரீரம் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டது? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய சரீரத்துக்குள் போன பொழுது, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி அவருடைய சரீரத்துக்குள் போன பொழுது, அவருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பது நிஜம் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஒண்ணு உணரணும். அதே வல்லமை, அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. அதை தொடர்ந்து உணர்றதுதான் உண்மையான விசுவாசம். அதை உணர்வது, அந்த விசுவாசத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா இந்த விசுவாசத்தை மங்கச் செய்வது இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள்.
லாஜிக்கல் திங்கிங் ரிப்போர்ட் சொல்றது, மற்ற மனிதர்கள் நம்மள குறித்து சொல்றது, இதை எண்ணி 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 இந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்ய முடியல? நிலை நிற்க முடியவில்லை. வசனம் சொல்லுது, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. அவர் எங்க அந்த அந்த வல்லமை எங்க நடப்பிக்கிறார்? நமக்குள்ளே நடப்பிக்கிறார். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய பலத்தை அல்ல. அவர் கிறிஸ்துவுக்குள்ள நமக்காக செய்து முடித்த அந்த அதிசயமான வல்லமைய நம்ம ரெகக்னைஸ் பண்றதுதான் விசுவாசம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட முற்றிலுமாய் நம்ம சரண்டர் பண்ணும் பொழுது, நாம் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடவாமல் ஆவியில நடக்கும் பொழுது, இந்த பிரமாணம், ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மில் செயல்பட ஆரம்பிக்கும். ஃபிளஷ்ல நடக்கிற வரைக்கும் இந்த ஜீவன்ல ஆளுகை செய்யறது, ஜீவன்ல வாழ்றது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. எப்போ ஆவியில நடக்கிறோம், இந்த அதிசயமான இந்த வல்லமைய அப்பதான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த வல்லமைய உணர முடியும். அந்த வல்லமையில இருந்து நாம் வாழ முடியும். தேவன் நம்மள ஒரு சாதாரண மனுஷனா பார்க்கல. ஒரு மிகப்பெரிய ஒரு உறைவிடமா, கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமையின் இருப்பிடமாய் நம்மை அவர் பார்க்கிறார். அந்த வல்லமை ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃப்ளோ ஆயிட்டே இருக்குதோ, அதே போல அதே வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அத விசுவாசத்தோடு நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அது முற்றிலுமாய் அது மாற்றி அமைக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய முதலாதாமுக்குள்ள இருந்து வந்த நேச்சர், கோபம், எரிச்சல், இச்சை, பொறாமை, பெருமை, கசப்பு, இதெல்லாம் அப்படியே நம்ம விட்டு மறைந்து போகும். நம்ம எதை குறிச்சும் கவலையே இல்லாத இடத்துக்கு நம்ம வருவோம். நான் யாரா இருக்கிறேன்? இப்ப கிறிஸ்துவுக்குள் நான் யாரா இருக்கிறேன்? கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவருடைய மிகப்பெரிய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போ எனக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்போம். அப்போ ஒரு மனித குலம் முதல் ஆதாமின் மூலம் அந்த மரணம் முழுவதுமாய் ஒரு விரக்தி அடைந்த மனநிலைக்கு தான் ஃபுல்லா ஒரு டார்க்னஸ்குள்ள கடந்து போனது. இப்ப பாதாளத்துல இருந்து பரலோகத்தின் மிக உயரமான மகிழ்ச்சியின் சிகரத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு அதே இடத்துலதான் நாமும் இருக்கிறோம். அதே வல்லமை இன்றைக்கு நம்மையும் உயிரோடு கூட எழுப்பி, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். பரலோகத்தில் அவரோடு கூட நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்பதே நிஜம், சத்தியம். இன்னைக்கு கிறிஸ்துவை இன்னைக்கு நீங்க லிட்ரலா அதை அப்படியே நான் சொல்ல சொல்ல நீங்க இமேஜினேஷன்ல பாருங்க. கிறிஸ்துவினுடைய சரீரம் கல்லறையில வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த சரீரத்துக்குள்ள கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி அவர் சரீரத்துக்குள்ள போன பொழுது ஒவ்வொரு பகுதியும் அங்க உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் எழும்புகிறார். உயிரோடே அவருடைய சரீரம் எழும்புகிறது. இன்னைக்கு அதே வல்லமை, அதே ஆவி ஒரு சின்ன டிராப் கூட குறையாம நமக்குள்ள தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறதாம். ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டா கூட அது மிஸ் ஆகல. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி
இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதுங்கிறத நம்ம எந்த அளவுக்கு உணர்றோம்? இன்னும் எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எனக்கு பயம் இருக்கு, எனக்கு டிப்ரஷன் இருக்கு, என்னால இத செய்ய முடியாது, அத செய்ய முடியாது, இத சாப்பிட்டா அது வந்துரும், அத சாப்பிட்டா இது வந்துரும். எத்தனை நாள் மனுஷன போல சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருப்போம். உங்களுக்குள்ள நீங்க யார பெற்றிருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை, அவருடைய வல்லமை ஒரு கரண்ட் மாதிரி நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறத நம்ம உணர்றோமா? இத உணர்ந்தோம்னா மனுஷரை போல நம்ம இருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இல்ல வரப்போகிற நித்திய காலம் இதுல இருக்கக்கூடிய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். எந்த அரசாங்கமோ, எந்த ராஜ்யமோ, கண்ணுக்கு தெரியாத எந்த ஆவிக்குரிய மண்டலங்களோ, எந்த சக்தியோ, எந்த பெயரோ அவருடைய நாமத்துக்கு முன்பாக ஈடே இல்லை. அவர் பேரை சொன்னாலே எல்லாம் நடுங்கும். இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக வானோர், பூதலத்தோர், பூமி, பாதாளம் எல்லாம் என்ன செய்யுமா? நடுங்கும். பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். ஏன்னா அவ்வளோ வல்லமையையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? முறியடித்து தனக்குள்ள அந்த வல்லமை எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டார். இன்னைக்கு அவருக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். அவரு நமக்குள்ள இருக்கிறார்னா இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எந்த சக்தி செயல்பட முடியும்? இததான் நேத்து சொன்னேன். இத உணராத வரைக்கும் நமக்கு மந்திரம் செயல்படுமா? செயல்படும். செய்வினை செயல்படுமா? செயல்படும். நான் யாரா இருக்கிறேன்? நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? இன்னைக்கு எனக்குள்ள சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து எடுத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொன்னாலே நடுங்கும். நான் என்ன பார்த்தாலும் எல்லாம் நடுங்குங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ அப்பதான் இதெல்லாம் மேற்கொள்ள முடியும். இல்ல உலகத்துல இருக்கிற பிரசங்கங்கள் நீங்க எத்தனை வேணாலும் கேட்கலாம். நீங்க கட்டுகளுக்குள்ள இருக்கீங்க, நீங்க பிசாசின் பிடியில இருக்கீங்க, உங்களுக்கு விரோதமா அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, இதை நீங்க நம்புற வரைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா இதுக்கு நான் தான் சாட்சி. நேத்து அததான் சொன்னேன். அத நம்புற வரைக்கும் அந்த அந்த அத மாதிரி பேசுகிற ஊழியர்களுடைய வார்த்தை நாங்க நம்புற வரைக்கும் எங்க வாழ்க்கையில அது நடந்துச்சு. எப்போ தேவன் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரோ, ஒரு வசனம் தான், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு என் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ய முடியும் அப்படிங்கிறத எப்போ ஆழமா உணர ஆரம்பித்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து விடுதலை. இந்த விசுவாசத்தை நம்ம எல்லாருக்குள்ளயும் அவர் வச்சிருக்கிறாரு. இன்னும் நீங்க அப்படிப்பட்ட அந்த தவறான போதனைகளை கேட்கறதுல இருந்து நீங்க வெளியே வரணும். இதையும் கேட்டுட்டு அதையும் கேட்டுட்டு விசுவாசத்துல நிக்க முடியாம நீங்க தடுமாற கூடாது. அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறார்? அவர் யாரா இருக்கிறார்? அவர் எதையெல்லாம் ஜெயம் எடுத்திருக்கிறார்? இத உணர்ந்துட்டோம்னா எதை குறிச்ச பயமோ கலக்கமோ நமக்கு இருக்காது. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தலைவராக அவர் உயர்ந்து நிற்கிறார். இன்னைக்கு உலகத்தை பயமுறுத்துகிற எந்த அதிகாரமோ கிறிஸ்துவுக்கு கீழே தான் இருக்குது. அந்த கிறிஸ்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா ஒன்றும் நம்மை தொட முடியாது. அதான் எபிரேயர் 12ல நம்ம பார்க்கிறோம். நம்ம எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்க அதை வாசித்து பாருங்க. எபிரேயர் 12:22 இருந்து 24வது வசனம் வரைக்கும். அப்போ சபை அப்படிங்கிறது, எக்லிஷியா அப்படிங்கிறது கிறிஸ்துவின் சரீரம். தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அவருடைய சாயலில் மீட்கப்பட்ட மனிதர்கள்தான் சபை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபைக்கு
தேவன் தம்மை எப்படி ஒரு 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 துல்லியமா தன்னை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவரை நம்மில் அவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம அவருடைய சரீரமா இருக்கிறதுனால நம் மூலமாகத்தான் தேவன் தன்னை இந்த உலகத்திற்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். கொலோசையர் 2, 9, 10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூரணம், fullness of Godhead dwells bodily. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரம். சரீரம் தான் யாரு? நம்ம. மேலும் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்களும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் கம்ப்ளீட் இன் ஹிம். உங்கள எந்த பழுதும் இல்லை. அப்போ ஒரு ஒரு பில்டிங்கோட பாதுகாப்பு எங்க இருக்குன்னா அதனுடைய ஃபவுண்டேஷன்ல இருக்கு, அடித்தளத்துல இருக்கு, பேஸ்மெண்ட். அதுதான் முழு கட்டிடத்துக்கும் பலனா இருக்கிறது. அதேதான் கிறிஸ்து மரணத்தை வென்ற அதே வல்லமை தான் இன்னைக்கு சபையாகிய சரீரமாகிய நமக்கும் அது பலனா இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அது வெற்றியின் அடையாளம். சபைங்கிறது கட்டிடம் அல்ல. மறுபடியும் அதான் சொல்றேன், சபைங்கிறது கட்டிடம் அல்ல. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு இயேசு சொன்னார்னா, இன்னைக்கு நமக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து மீட் பண்றதுதான் கிறிஸ்துவை தலையாக கொண்டவர்கள் தான். தலையாக கொண்டவர்கள் லிட்டரலா கூடி வர்றதுதான் சபை. அப்ப அந்த மாபெரும் தேவனுடைய முழுமை நமக்குள் இருக்கிறது. தேவன் நம்மள ஒரு கண்ணாடிய போல பயன்படுத்துகிறாராம் இந்த பூமியில. தன்னுடைய மகிமைய, தன்னுடைய அதிகாரத்தை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கும் விதமாய் நம்மை அவர் ஒரு கண்ணாடியை போல பயன்படுத்துகிறார். நம்ம பலவீனமானவர்கள் அல்ல, கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை சுமந்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இதனாலதான் ஆதி அப்போஸ்தலர்கள் பார்க்கும் பொழுது அவங்க நிழல் பட்டாலே அசுத்த ஆவிகள் ஓடுனதாம். அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸ கொண்டு போட்டா, உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போட்டாலே வியாதிகள் வெளியேறினதாம், பிசாசுகள் ஓடுனதாம். ஏன்னா அந்த அதிகாரத்தை, கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பெற்ற அதிகாரத்தை, அந்த வல்லமையை அவர்கள் சரீரம் வரைக்கும் உணர்ந்து, அந்த அந்த உணர்வு அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள வரைக்கும் அந்த வல்லமை கடந்து சென்றது. அந்த வல்லமைய கொண்டு இருளுக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்கு மேல போட்ட உடனே அந்த இருள் அங்கே நிற்க முடியாம வெளியே போகுது. ஏன்னா வெளிச்சம் வந்த பிறகு இருளுக்கு அங்க இடம் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பங்கள்ல இருக்கிறோம்னா, நம்ம குடும்பத்துக்கு நம்மைத்தான் வெளிச்சமாய் அவர் வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. அத நம்ம முதல்ல உணரணும், அறியணும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அனுதினமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இத உணர்ந்தவர்கள் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு 5 minutes to 10 minutes அப்படியே இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்களை அப்படியே நீங்க உள்வாங்குங்க. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? பிதாவின் மடியில நீங்க இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க.
எந்த துரைத்தனமோ அதிகாரமோ உங்க பக்கத்துல கூட வர முடியாது. எல்லாவற்றையும் அவர் ஜெயித்திருக்கிறார், வென்றிருக்கிறார். நம்முடைய சுயமுயற்சி, நம்முடைய தவறு, நான் தகுதியற்றவன், இந்த எண்ணங்கள் எல்லாம் இப்ப உடைக்கப்படணும். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் அத போல நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிங்க. உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளையாய், அவருக்கு சொந்தமான பிள்ளையாய் அவர் உங்களை பார்க்கிறார். அவர் மடியில நீங்க இருக்கிறீங்க. பூமியில இருந்தாலும் இன்றைக்கு நம்ம எங்கேயும் இருக்கிறோம், பரலோகத்திலும் இருக்கிறோம். அவர் உங்கள்ட்ட எந்த தவறையும் பார்க்கல. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் அப்படின்னு தான் அவர் சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஆழமா ஒரு மூச்செடுத்து எல்லா நெகட்டிவான காரியங்கள் எல்லாத்தையும் அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா கிட்ட கொடுங்க. என்னுடைய தவறான புரிந்து கொள்ளுதல் எல்லாத்தையும் அப்பா நான் உங்கள்ட்ட கொடுத்துட்றேன். கிறிஸ்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாரு. அவரைதான் நீங்க இப்போ பிரதிபலிக்கிறீங்க. அப்படியே கிறிஸ்துவாய் நீங்கள் இருக்கிறீங்க. அவருடைய பிரகாசமான, அவருடைய அன்பான ஒரு சொரூபமாய், சாயலாய் நீங்க இருக்கிறத அப்படியே உணர ஆரம்பிங்க. அவருடைய சாயலாய் நீங்க இருக்கிறீங்க. அந்த லைட், கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் அப்படியே உங்க முகத்துல வீசுகிறத நீங்க பாருங்க. கிறிஸ்து அப்படிங்கிற கண்ணாடியில உங்களை நீங்க பாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்தா கண்ணாடியில அவர் தான் தெரிவார். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவர் நிறைந்திருக்கிறார். உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து தான் தெரிவார். அந்த அளவுக்கு அவர் நம்ம கூட ஒன்றாகி இருக்கிறார். இதுதான் நிஜம். இன்னைக்கு எனக்கு நான் போட்டிருக்கிற எல்லா முகமூடிகளையும் முதலாதாம் மூலம் நான் அணிந்திருந்த பழைய மனுஷனுடைய சாயல நான் அப்படியே கழற்றி தூர எழிஞ்சு போடுறேன். கிறிஸ்துவின் சாயலை உடையவளாய் நான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் ஒளியை நான் ரெஃப்ளெக்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்களாய் நம்ம இருக்கிறோம். அது அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அந்த கிருபையின் பரிபூரணம், ஃபுல்னஸ், அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ். இத நீங்க எப்படி நீங்க லிட்ரலா நீங்க ஃபீல் பண்ண முடியும்னா, ஒரு பெரிய ஒரு ஃபால்ஸ், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அதுக்கு கீழ நீங்க நிக்கிறதா உங்களை நீங்க பாருங்க. அந்த ஃபால்ஸ் தான் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட கிருபையும் வல்லமையும். இந்த கிருபைய பெறுறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் நம்ம வளர்க்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணம், அவருடைய முழுமையுமான வல்லமையின் பரிபூரணத்தை கீழே தான் நம்ம இருக்கிறோம். அது அப்படியே உங்க இருதயத்துக்குள்ள பாய்ந்து உங்களுடைய பயம், சோர்வு, கவலை இது எல்லாத்தையும் அந்த நீர்வீழ்ச்சி உங்களுக்குள்ளுக்குள்ள பாய்ந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம், சோர்வு, கவலை எல்லாத்தையும் அப்படியே ஃப்ளஷ் பண்ணிட்டு போறத பாருங்க. தேவனுடைய அளவற்ற வல்லமை எனக்குள்ள இப்ப கிரியை செய்கிறது அப்படிங்கிறத உங்க இருதயத்துல நீங்க சொல்ல ஆரம்பிங்க. தேவன்ட்ட இருந்து நம்ம என்ன பெற போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து மாறி, தேவன் நமக்குள்ள எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், அவர் அதை பார்க்கிறார்.
உங்க இருதய துடிப்ப நீங்க உணர ஆரம்பிங்க. உங்கள பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த தேவன் உங்கள சாதாரணமான ஒரு படைப்பாய் பார்க்கவில்லை. தன்னுடைய இருதயத்தின் சொத்தாய் அவர் உங்களை பார்க்கிறார். நீங்க தான் அவருக்கு ட்ராஃபியா இருக்கிறீங்க. வெற்றி கோப்பையா இருக்கிறீங்க. அவருடைய ட்ரீமா நீங்க இருக்கிறீங்க. நீங்க தான் அவருடைய சரீரமா இருக்கிறீங்க. நம்மை நிரப்புகிற அவருடைய வல்லமை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய சபை நாமாயிருக்கிறோம். நான் தேவனுடைய பொக்கிஷமாயிருக்கிறேன். அவருக்கு பொக்கிஷமே நீங்க தான். அவருக்கு கனவு நீங்க தான். எல்லாவற்றையும் நமக்காக சிருஷ்டித்து, நமக்காகவே மனிதன் பாவத்துல விழுந்தா கூட நம்மை நேசித்து, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்னா நம்ம எவ்வளவு தூரம் அவருக்கு பொக்கிஷமா இருக்கிறோம். அத உணர்க. உணர உணர உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் பெருகுகிறத நீங்க உணர முடியும். ரீபலஹாஷெலே பிரேக்கெலே ம்ரீஹலு ஷரு கரபா ரேக்கல் மெஷ்லே பிரீக்லா பிரீஹலீஷோ கரபா. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இன்றைக்கும் அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் இங்க ஒவ்வொருவருக்கும் அது நிஜமாய் மாறுவதாக, அது சத்தியமாய் மாறுவதாக. எதெல்லாம் இன்னைக்கு சத்தியம்னு நாங்க பொய்யாய் நம்பிக்கொண்டிருந்தோமோ அது எல்லாம் எங்களை விட்டு நாங்கள் களைந்து போடுகிறோம் அப்பா. தவறான சடங்குகள், சம்பிரதாயங்கள் எதையாவது செஞ்சு நாங்க தேவனை ரீச் பண்ணிடலாம்னு நினைச்ச எங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் அந்த மைண்ட் செட் இது எல்லாத்தையும் நாங்க களைஞ்சு போடுறோம். அப்பா, நீங்க எங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணம் என்கிற அந்த மிகப்பெரிய அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள நாங்க இருக்கிறோம்ப்பா. ஒரு பெரிய அந்த கடலை போல இருக்கக்கூடிய அந்த கிருபையின் பரிபூரணத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். அதுல இருந்து மகிழ்ச்சியோடு நாங்க மொண்டு கொள்ளுகிறோம் அப்பா. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். அந்த ஊற்றுகளுக்குள்ள நாங்க இருக்கிறோம். மகிழ்ச்சியோட நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை உட்கொள்ளுகிறோம் அப்பா. நிஜத்தை நாங்கள் உட்கொள்ளுகிறோம். எல்லா பொய்களையும் களைந்து போடுகிறோம் அப்பா. நல்ல தகப்பனே, வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் கிரியை செய்கிறதை நாங்கள் விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் துணித்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. ஆவியானவர் நீங்க கிரியை செய்ங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.